அஞ்சனை என்ற வானர பெண்மணி முற்பிறவியில் ஒரு சாபத்தினால் வானர உருவம் பெற்றவர். தனக்கு ஒரு வீரமான மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிவபெருமானை நோக்கி தீவிர தவம் இருந்தார். பாயசம் மற்றும் வாயு பகவான். அதே சமயம் அயோத்தியில் தசரத மன்னன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதிலிருந்து கிடைத்த தெய்வீக பாயசத்தை தன் மனைவிகளுக்கு வழங்கினார். அப்போது ஒரு பருந்து ஒரு துளி பாயசத்தை கவ்விக்கொண்டு பறந்தது. வாயு பகவான் அந்த பாயச துளியை தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனையின் கைகளில் விழச் செய்தார். அஞ்சனை அதை சிவபெருமானின் அருளாக கருதி உண்டார். அனுமன் அவதாரம். சிவபெருமானின் அம்சம், பாயசத்தின் சக்தி மற்றும் வாயு பகவானின் வேகம் ஆகிய அனைத்தும் இணைந்து அஞ்சனையின் வயிற்றில் அனுமன் பிறந்தார். சிவபெருமானின் 11வது ருத்ர அவதாரமாக அனுமன் கருதப்படுகிறார். அனுமன் ஜெயந்தி எப்போது? அனுமன் பிறந்த தினத்தை மக்கள் 2 விதமாக கொண்டாடுகிறார்கள். வட இந்தியா சித்திரை மாத பௌர்ணமி அன்று கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாடு மார்கழி மாதம் வரும் மூலம் நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் நாளில் அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.